பாருடி. என்னம்மா பாத்து வர மாட்டீங்களா? எனக்கு படி என்ன புதுசா தெரியாம இடிச்சுக்கிட்டேன். எல்லாம் அந்த பெங்களூர் காரியால வந்தது. ஏய், அவ என்னமோ உன் காலை பிடிச்சி படியில் இடிச்சு விட்ட மாதிரி பேசுற. அவ மூஞ்சில முடிச்சதுனால தான் நான் இடிச்சுக்கிட்டேன். அபசகனம் பிடிச்ச மாதிரி முன்னாடி வந்து நின்னுக்கிட்டேன். என்ன ரங்கநாயகி, ஒரு பொண்ணை பத்தி இப்படி தப்பா பேசலாமா? நாமளும் 3 பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கோம். 3 பொண்ணுங்களா? நம்ம பொண்ணுங்களா அவ்வளவு ஒண்ணா? எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் முடிற வரைக்கும் அவ இந்த ஊர்ல இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அது எப்படி நாம சொல்ல முடியும்? ஏன் சொல்ல முடியாது? அப்பா தானே இந்த ஊருக்கு பெரிய மனுஷன், அவரை விட்டு சொல்ல வைப்போம். அவ இங்க இல்லாம இருந்தாதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஏய், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு? அந்த நர்மதா வந்ததுனாலதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. என்னமோ அவதான் இந்த கல்யாணத்தையே முன்ன நின்னு நடத்துற மாதிரி பேசுற. மா, பாட்டி என்ன சொல்ல வந்தாங்கன்னா நர்மதா குறுக்குல வந்தால காருக்கு நடுவுல அத சொன்னாங்க. எனக்கு என்னமோ எதுவுமே மனசுக்கு சரியா படல கதிர். மா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குடா. யார எங்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க உள்ள வாங்க. என்ன அம்சா இவ்வளவு லேட் ஆயிருச்சு? ஆமாங்க, மாப்பிள்ளைக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்து பார்த்து தேடி வாங்குறதுல லேட் ஆயிடுச்சு. அப்படி என்னதான் வாங்குனீங்க? இருங்க காட்டுறேன். மாப்பிள்ளைக்கு புது பேண்ட், புது சட்டை. அந்த பைய கொடுப்பா. டவுன்கார பிள்ளை இல்ல, அதான் ஸ்பெஷலா சோப்பு, சீப்பு, ஷாம்பு இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஓ, அப்புறம் ஸ்பெஷலா ஸ்வீட்டு, போர் அடிச்சா அப்பப்போ குறிக்கிறதுக்கு கொஞ்சம் நெருக்கு தீனி, உடம்பு சத்தாகணுங்கிறதுக்காக கொஞ்சம் பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா மாத்திரை, ஜலதோஷம் பிடிச்சதுன்னா மருந்து அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டோங்க. பாட்டி, அப்போ இது வாங்கலையா? ரோகிணி, என்ன பேசுற? இல்ல, மாப்பிளைக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டேன்னு சொன்னாங்களே, இத மட்டும் வாங்கலையான்னு கேட்டேன். அவருக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. அத நீ எப்படி சொல்ற? ஆளை பார்த்தா தெரியாதா? எனக்கு என்னமோ அந்த மாப்பிளைக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிற மாதிரி தெரியுது. எதை வச்சுட்டு நீ அப்படி சொல்ற? பாட்டி, போலீஸ்னா சும்மாவா? நாங்க பல்வேறு ஆங்கிள் யோசிப்போம். கிழிச்ச. நான் ஏற்கனவே உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்லிட்டேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துறேங்கிற பேர்ல பைத்தியக்காரத்தனமா ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் சும்மா வாயால பேசிட்டு இருக்க மாட்டேன். ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயா, இதெல்லாம் யாருக்கு வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு வாங்கிட்டு வந்தீங்க. பிரஷ் இருக்கு, பேஸ்ட் இருக்கு. வையா. அப்ப இது எனக்கு வாங்கிட்டு வரலையா? வையான்னு சொன்னேன். டேய், உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? ஏங்கா அப்படி சொல்ற? பின்ன மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி பொழுது விடிஞ்சாலும் குடிக்கிற, பொழுது சாஞ்சாலும் குடிக்கிற. உனக்கு எதுக்குடா பேஸ்ட் பிரஷ் எல்லாம்? அப்ப எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையா? பா, கட்டப்பைக்குள்ள ஏகப்பட்ட நொறுக்கு தீனி இருக்கு. நீதான் உன் திறமையை காட்டணும், சரியா? ஓகே. கட்டப்பையில இருந்து ஒரு துரும்பு காணாம போச்சு, உன் தோல் அப்படியே உரிச்சிடுவேன் பாத்துக்க. கிடைச்ச வரைக்கும் லாபம். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாலே. இந்தாங்க கொண்டா. ஏய், இப்ப எதுக்கு தலையில கொட்டின? பின்ன ஆனு விட்டத்தையும் பாத்துட்டு இருந்தீங்கன்னா பல்லி உன் வாயில எரிய போட்டுற போது. ஐயோ, உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைச்சு பாருங்க. ஏன் தப்புதான். அப்படி இல்ல நினைச்ச. அக்காக்கு வர அந்த மாப்பிளைய எப்படி அடிச்சு துரத்தலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். கை கொடு. சரி, ஐடியா பிடிச்சிட்டியா? எங்க அதுக்குள்ள தலையில தட்டி கொலாப்ஸ் பண்ணிட்டாலே. ஏய், என்னடி 2 பேரும் இப்படி மண்டு மாதிரியே உட்கார்ந்திருக்கீங்க? நாளைக்கு காலையில மாப்பிளை வேற வரப்போறான். ஏய், எனக்கு சூப்பர் ஐடியா ஒன்னு தோணுது. சொல்லு சொல்லு சொல்லு. என்ன ஐடியா? என்ன ஐடியா? சம அந்த மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்க. பின்ன நமக்கு யோசிக்கவே டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திடீர்னு மாப்பிளைய கூட்டிட்டு வராங்கன்னா எங்க இருந்து ஐடியா பண்றது? நீங்க 2 பேரும் சுத்த வேஸ்டா. என்கிட்ட கேட்டிருந்தா அருவி மாதிரி எப்படி சீனா கொட்டி இருந்திருப்பேன். வேணாம் வேணாம், நீ சொல்றதெல்லாம் அறத பழசாதான் இருக்கும். கடைசியில நாம தான் அடி வாங்குவோம். அக்கா, என்ன வேணாலும் சொல்லு. என் சீனை பத்தி தப்பா பேசுன அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். சரி, அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா கொடு. யோசிச்சுட்டு இருக்கும் போது மண்டையில எல்லாம் கொட்டக்கூடாது, புரியுதா? சின்னது அங்கே பாத்துட்டு இருக்கா. இவகிட்ட சொன்னதுக்கு நாமளே இந்நேரத்துக்கு ஏதாவது ஐடியா பண்ணிருக்கலாம். ஆமாண்டி, அதுவும் கரெக்ட் தான்.
என்ன சின்ன பண்ணா ஐடியா! மாப்பிள வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு பூந்தொட்டியை தூக்கி தலையில போட்டுட்டா? நான் உன்னை 302 கேஸ்ல உள்ள தூக்கி போடட்டா? இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆளும் சாக கூடாது, ஆனா அவன் இருக்கவும் கூடாது. அப்படின்னா செடி தொட்டிய மாப்பிள மேல போட்டுருவோம். இப்பதானே அக்கா சொன்னா. அக்கா சொன்னது நடு மண்டையில போடுறது, நான் சொல்றது ஷோல்டர் மேல போடுறது. ரைட் ஷோல்டர் லெஃப்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டரா? ஐயோ, அவன் என்ன லேப்டாப் பேக்கைய மாட்டிட்டு வர போறான்? செடி தொட்டிய ஏதாவது ஒரு ஷோல்டர்ல போட்டாதான் என்ன? ஏய், நீ இதுக்கெல்லாம் என்ன அரெஸ்ட் பண்ண மாட்டேல்ல? உசுருக்கு ஆபத்து இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, காப்பாத்திரலாம். நீங்க ஒரு கவலையும் பட வேண்டாம். ஒருவேளை செடி தொட்டி அவன் மேல தூக்கி போடும்போது அவன் ஷூலேஸ் கட்ட குனிஞ்சிட்டானா? ஏய், நீ என்னடி இப்படி சொல்ற? சினிமால எல்லாம் இப்படிதான் ட்விஸ்ட் வரும். ஐயோ, இப்ப என்ன தாண்டி பண்றது? ஒன்னும் கவலைப்படாத, அவன் உள்ள வரதுக்கு முன்னாடி வாசல்ல எண்ணெய கொட்டி வச்சிருவோம். இது என்னடி சீரியல் ஐடியா மாதிரி இருக்கு? இருக்கா இருக்கா? அப்ப நம்ம ஐடியா செம ஹிட்னு அர்த்தம். என்னடி சொல்ற? சீரியல் பார்த்தா ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ல, நமக்கு கிடைச்சது இந்த ஐடியா தான். எப்படி? வயசானவங்க 2 பேரும் வீட்ல இருக்காங்க, அவங்க ஏதாவது... ஐயோ, இப்படி எல்லா ஐடியாவும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தா எப்படி? அப்ப நீ தான் கண்டுபிடிக்கணும். ஒரு ஐடியாவும் சிக்க மாட்டேங்குது. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற? என்கிட்டதான் ஹவு டு டார்ச்சர்ங்கிற புக்கே இருக்கே. அதுக்கு இல்ல, புக்கிங்க இருக்குடி. இப்ப நீட்டு எனக்கு சொல்லு. சாரி. எதுக்கு? ஆண்டி இருந்தது தெரியாம உங்ககிட்ட கலாட்டா பண்ணதுக்கு. அது கூட ஒரு மாதிரி ஜாலியா தானே இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, கிள்ளி பாத்துக்கிறேன். ஏன்? இல்ல, இது நிஜமாவே கதிர் தானா? அதுல என்ன சந்தேகம்? இல்ல, முன்னெல்லாம் எப்பவுமே சிடுசிடுனே இருப்பீங்க, இப்பெல்லாம் மாறிட்டீங்க. மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லல்ல. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். எல்லாரோட மனசும் மாறணும், எல்லாமே நல்லபடியா நடக்கணும். என்ன சொல்ற? இல்ல, ரோஹிணியோட கல்யாணத்தை சொன்னேன். அதுக்கு என்ன, கண்டிப்பா நல்லபடியா தான் நடக்கும். மாப்பிள்ள பார்த்தாச்சு, அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு. நாளை காலையில பிக்கப் பண்ண போறோம்.